ஜானகி அம்மா அவர்களுடைய பொருட்கள அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பின்னணி பாடகியான ஜானகி அம்மாள் அவர்கள் சமீபத்தில வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. 88 வயதான ஜானகி அம்மாள் அவர்கள் விருப்பப்படி அவங்களோட நண்பரின் பண்ணை வீட்ல தான் அவர நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அரசு மரியாதையோட தான் அவரோட இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்களோட வீட்ல அடுத்தடுத்த சம்பிரதாயத்துக்கான ஒரு சில வேறுபாடுகள் போய்க்கிட்டு இருக்கு. அதன்படி ஹிந்துஸ் முறைப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட பொருட்கள்லாம் ஆத்துல விட்டு எரிச்சிருவாங்க. அப்படி இல்லைனா எரிச்சிருவாங்க. மேலும் வீட்டை வந்து கம்ப்ளீட்டா சுத்தப்படுத்துவாங்க. முழுமையாகவே வெள்ளை அடிப்பாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஏற்பாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா பயன்படுத்திய பொருட்கள் இருக்கு இல்லையா? அத வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவையில்லாம ஆத்துலயோ அப்படின்னா நெருப்புலயோ போட வேணாம். அது அப்படி போட்டா முழுக்க முழுக்க காசு வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலா இல்லாதவங்களுக்கு குடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாமா. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்டின்னா, ஜானகி அம்மா உயிரோட இருக்கும் காலத்திலேயே யாராவது ஹெல்ப் அப்படின்னு கேட்டா உடனடியா பண்ணிருவாங்க. யாருக்காவது காசு தேவை அப்படின்னா குடுத்துருவாங்க. யாருக்கு என்னனாலுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படி இருக்கையில அவங்களோட இறப்புக்கு பின்னும் அவங்களுடைய பொருட்கள் இந்த மாரி போணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையும். ஏன்னா வேஸ்ட்டா தண்ணீல போறதுக்கு இந்த மாரி போணுச்சுன்னா, இன்னொருத்தவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்காங்க. 2வது முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, ஜானகி அம்மா ஒண்ணும் நம்ம வீட்ல இருக்க மாரி நார்மலான ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு ரூ. 500க்கோ, ரூ. 1000க்கோ கண்டிப்பா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரூ. 10,000க்கு மேல தான் இருக்கும். ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸ தான் அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பொருட்கள், அதாவது அவங்களோட செருப்பா இருக்கட்டும், அவங்க பயன்படுத்திய மத்த திங்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு கூட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குவாலிட்டியும் பயங்கரமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய துணிகள வேஸ்ட்டா போட்டு வேஸ்ட்டா போறதுக்கு, இல்லாதவங்களுக்கு குடுத்தா கண்டிப்பா அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருந்திருக்காங்க. அதில ரொம்ப முக்கியமான விஷயங்கள மட்டும் அவங்களுக்குள்ளே வச்சுக்கலான்ட்டு இருந்திருக்காங்க. ஜானகி அம்மா பயன்படுத்திய கண்ணாடி, அது மட்டும் இல்லாம அவங்க எப்போதுமே ஒரு ஷால்வ வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஷால்வ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள மட்டும் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னும், மேலும் அவங்க கடைசி ஒரு 3, 4 நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க இல்லையா? அப்ப பயன்படுத்திய பொருட்கள மட்டும் ஆத்துலயோ அப்படின்னா நெருப்புலயோ போட்டுறலாம் அப்படிங்கிற மாரியும் முடிவெடுத்திருந்திருக்காங்க. இது போக மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்க இந்த மாதிரி யோசிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க முன் வருவாங்க. எப்படியும் அந்த துணிமணிகள் வந்து தண்ணியில் போகுது இப்படின்னா நெருப்பில் எரிய போகுது. அதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு போணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது மிகப்பெரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.